விஜய்க்கு மரியாதை தெரியல, செங்கோட்டையன் அதிருப்தி. உடையும் தாவேகா. அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் இன்று ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தீவிரமாக செய்து வந்தார். இந்த நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது விஜய் உரையாற்ற வேண்டும். விஜய் செங்கோட்டையனுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18ஆம் தேதியான இன்று ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஈரோடு மாவட்டம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறார் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு தனது பகுதியில் நடக்கும் முதல் நிகழ்ச்சி என்பதால் ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை என பல்வேறு துறைகளிடமும் அனுமதி பெற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். விஜய் முதல் முறையாக வருவதால் அதிமுகவுக்கு திரட்டுவது போல முதல் முறையாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து மக்களை திரட்டி வர திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் விஜய்க்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை செங்கோட்டையன் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது இதுவரை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் 10 நிமிடம் முதல் 15 நிமிடங்கள் வரை மட்டுமே பேசியிருக்கிறார். இதனால் பல மணி நேரங்கள் காத்திருந்த தொண்டர்கள் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஈரோட்டில் அதுபோன்று நடக்கக்கூடாது எனவும் குறைந்தது அரை மணி நேரமாவது விஜய் பேச வேண்டும் என செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய தாவேகா நிர்வாகிகள் 2024 பிப்ரவரியில் கட்சியை தொடங்கிய விஜய் அதே ஆண்டு அக்டோபரில் விக்கிரவாண்டி அருகே நடந்த முதல் மாநாட்டில் 46 நிமிடங்கள் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் நடந்த மாநாட்டில் 35 நிமிடங்கள் பேசினார். ஆனால் அதன்பின் தொடங்கிய பிரச்சார சுற்றுப்பயணங்களில் வாகனத்தில் இருந்தபடியே 10 நிமிடங்களுக்குள் உரையை முடித்து வந்தார். கரூரில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு பொதுவெளி நிகழ்ச்சிகளில் விஜய் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் விஜய் குறுகிய நேரமே பேசினார். இதனால் பல மணி நேரம் காத்திருந்த தொண்டர்கள் விஜயின் 10 நிமிட பேச்சை கேட்கவா வேகாத வெயிலில் காத்திருந்தோம் என புலம்புகின்றனர். மேலும் ஊடகங்களும் இது குறித்து விஜய் மிக கடுமையாக விமர்சிக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறும் முக்கியமான பொதுவெளி நிகழ்ச்சியான ஈரோடு மக்கள் சந்திப்பில் குறைந்தது 30 நிமிடங்களாவது விஜய் உரையாற்ற வேண்டும் என செங்கோட்டையனும் பிற மாநில நிர்வாகிகளும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தொண்டர்களை ஏமாற்றக்கூடாது என்பதே இந்த ஆலோசனையில் முக்கிய நோக்கம் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட வளாகத்தை தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டத்திற்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகள் குறித்து விரிவாக பேசினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து செங்கோட்டையன் கூறுகையில், மிகவும் குறுகிய காலமான 4 நாட்களில் எல்லோரும் ஏற்கும் வகையில் மிக சிறந்த முறையில் இந்த வளாகம் தயார் செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு அழகாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்லலாம். இந்த பணிகளை நிறைவேற்ற என்னென்ன தேவையோ அவை அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். பொதுமக்களின் நலன் கருதி செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அவர் பட்டியலிட்டார். அவசர தேவைகளுக்காக 14 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 58 மருத்துவர்கள் அடங்கிய குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செய்யப்பட்ட ஏற்பாடுகளுடன் கூடுதலாக 10 லாரிகளில் குடிநீர் வழங்கப்பட உள்ளது. மக்களின் தேவைக்கு ஏற்ப குடிநீர் விநியோகம் செய்யப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேசுகையில், கூட்டத்தை முழுமையாக கண்காணிக்க ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் வளாகத்தை சுற்றி 60 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் கோரிக்கைகளின்படி உரிய உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களுக்கு முன் மாதிரியாக அமையும் வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்றார் செங்கோட்டையன்.
மக்களிடையே நிலவும் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் நிகழ்ச்சிக்கு வர பாஸ் தேவையா என்ற சந்தேகம் மக்களிடம் உள்ளது. இது தேவையா என்று கேட்டனர். அப்படி எதுவும் தேவையில்லை. மக்கள் தாங்களாகவே முன்வந்து தலைவரை பார்த்து செல்லலாம். இது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் யார் வேண்டுமானாலும் வரலாம் என தெளிவுபடுத்தினார். பாஜகவின் அண்ணாமலைக்கு எல்லாம் பதில் சொல்ல எங்களுக்கு நேரமில்லை. இன்று நடைபெறும் நிகழ்வை தயார் செய்யும் பணியிலேயே நாங்கள் முழு கவனத்தை செலுத்தி வருகிறோம். அதிமுகவில் இருந்து யாராவது தாவேகாவில் இணைகிறார்களா என்று கேட்கிறீர்கள். அதை இப்போது சொன்னால் பிரேக் பண்ணி விடுவார்கள். ஒருவரை புதிதாக கழகத்தில் இணைக்க சில முறைகள் உள்ளன. தலைவர் கட்டளைப்படி அனைத்தும் நடக்கும் என்று சுவாரஸ்யமாக பதிலளித்தார் செங்கோட்டையன். ஊடகங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் தங்களது கடமையை சிறப்பாக செய்ய ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டு தனது பேட்டியை நிறைவு செய்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலத்தில் இன்று நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட வளாகத்தை தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் நேரில் பார்வையிட்டார். இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த வருடம் நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக சிறிய கட்சிகள் தொடங்கி பெரிய கட்சிகள் வரை அனைத்தும் மும்முரமாக பணியாற்றி வருகின்றனர். அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தையும், திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பயணத்தையும் சிறப்பாக செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் பெருமளவு ஆதரவை பெற்றது அனைவரும் அறிந்த ஒன்று. கரூர் சம்பவத்திற்கு பின்பும் கூட மக்களின் கோபம் தமிழக அரசு மீதுதான் திரும்பியது. விஜய்க்கு அனுதாபம் தான் பெருகியது. இவ்வாறு விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயை எதிர்ப்பவர்களும் அவரை பல்வேறு விஷயங்களை விமர்சித்து வந்தனர். வார இறுதி நாட்களில் மக்களை சந்திப்பதை நடத்துவது, இன்னமும் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளிக்காமலும் இருப்பது, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சமூக வலைத்தளம் மூலமாகவே மட்டும் பதில் சொல்லுவது போன்றவற்றிற்காக விஜய் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். இவ்வாறு விஜய் மீது தொடர்ந்து விமர்சனங்களும் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்ற சூழலும் வலுத்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது விஜய்க்கு பலத்தை கூட்டியது. தாவேகாவில் இணைந்த கையும் இன்னும் சில அமைச்சர்களும் தாவேகாவில் இணைய போகிறார்கள் என்று கூறிய அவர் அதற்கான பணியையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் விஜய் இந்த அளவிற்கு விமர்சிக்கப்படுவதற்கான காரணத்தையும் செங்கோட்டையன் ஆராய்ந்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த வகையில் மும்மொழி கொள்கை அமலாக்கம், முழுநேர DGP நியமன சர்ச்சை, நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை கடிதம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் ஊழல் முறைகேடுகள் போன்ற ஆளுங்கட்சிக்கு எதிரான முக்கிய விவரங்கள் தாவேகா தரப்பில் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் இதனை காரணமாக வைத்தே தாவேகாவின் வாக்கு வங்கி பிளவுபடும் என்று செங்கோட்டையன் விஜய்க்கு அறிவுறுத்தியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.